சிறிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க செய்வோம், அவர்கள் திருந்துவதற்காக. இந்த சூரா இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்படுகிறது, தீர்ப்பு நாள் வந்தபோது காஃபிர்களின் ஈமான் பயனளிக்காது. ஆகவே அவர்களை விட்டு காத்திருங்கள், அவர்கள் கூட காத்திருக்கிறார்கள். சூரா அல் அஸாப் தொடக்கம். இந்த சூராவில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறார், அல்லாஹ்வை பயப்படுங்கள், காஃபிர்களையும் நபி கஃபர்களையும் பின்பற்றாதீர்கள், உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை பின்பற்றுங்கள். இந்த சூராவில் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார், தத்தெடுத்த குழந்தை உண்மையான குழந்தையாக மாறாது, அவர்கள் தங்கள் இயல்பான தந்தையின் பெயரிலேயே அழைக்கப்பட வேண்டும். அல்லாஹ் மேலும் கூறுகிறார், நபி முஃமின்களுக்கு அவர்கள் தங்களை விடவும் நெருக்கமானவர், அவரது மனைவிகள் முஃமின்களின் தாய்கள். சூரா அல் அஸாப். ஹந்தக் போரில் அல்லாஹ் காற்றையும் மறைந்த படைகளையும் மலக்குகள் அனுப்பி முஸ்லிம்களுக்கு உதவியதை நினைவுபடுத்துகிறார். முனாஃபிக்குகளின் பண்புகளையும் உண்மையான முஃமின்களின் பண்புகளையும் வெளிப்படுத்துகிறார். போரில் பங்கேற்று திரும்பாமல் நின்றவர்களுக்கு அல்லாஹ் பெரிய நன்மை வாக்குறுதி அளிக்கிறார். அல்லாஹ் கூறுகிறார், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் எதிர்பார்த்து அல்லாஹ்வை அதிகமாக நினைப்பவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த முன்மாதிரியாவார். ஹைபர் வெற்றி மற்றும் பனு குறைசா யுதர்கள் குறித்து வசனங்கள் குறிப்பிடுகின்றன. ஜூஸ் முடிவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகளிடம் அல்லாஹ் கூறுகிறார், உலக வாழ்க்கையும் அதன் அலங்காரங்களையும் விரும்பினால் நான் உங்களுக்கு வழங்கி அழகாக விடை அளிக்கிறேன். ஆனால் அல்லாஹ்வையும் அவரது தூதரையும் மறுமை இல்லத்தையும் விரும்பினால் நற்செயல் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை தயாராக உள்ளது. நபியின் மனைவிகளின் யாராவது வெளிப்படையான தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை இரட்டிப்பாகும் என்றும் கூறப்படுகிறது. குர்ஆன் ஜூஸ் சுருக்கம் 21 முடிவு. நண்பர்களே, இந்த முக்கியமான பதிவை மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து சதகாய ஜாரியா பெறவும்.